நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. பரபரப்பாக இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு திடீரென வந்த போன் கால். நடுவீட்டில் ரண கொடூரமாக உயிரிழந்து கிடந்த பெண் சடலத்தை பார்த்து அம்மா அம்மா என கூறியபடி கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்த 17 வயது மகன் மனைவியை உருட்டுக்கட்டையால் அடித்தே கொன்ற பயங்கரம். கணவனே மனைவிக்கு யமனாக மாறியது ஏன்? மனைவியை அடித்து கொலை செய்யும் அளவிற்கு அப்படி என்ன பிரச்சனை நடந்தது என்ன? சமீப நாட்களாவே எங்க பார்த்தாலும் கணவன மனைவியே கூலிப்படைய வச்சு கொன்னுட்டாங்க. நடத்தையில சந்தேகப்பட்டு மனைவி தலைய கணவனே துண்டா வெட்டிட்டாரு. லிவிங் டுகெதர்ல இருந்த காதலனே பீஸா கட் பண்ணி சூட்கேஸ்ல அடைச்சி வீசிட்டாருன்னு இப்படி ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்டை போலீஸ்காரங்க தினமும் ஹேண்டில் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஒரு சில கொலைகளுக்கு தீர்வு கிடைச்சாலும் சில கொலைகளுக்கு முறையான எவிடன்ஸ் கிடைக்காததால அக்யூஸ்ட சிறையில் அடைக்க முடியாம இப்ப வரைக்கும் திணறிட்டு தான் இருக்காங்க. தினமும் புதுசா தினுசா பல புகார்கள் வரக்கூடிய மேல் செங்கம் காவல் நிலையத்துக்கு திங்கட்கிழமை சாயங்காலம் 4:30 மணிக்கு ஒரு போன் கால் வந்திருக்குது. எதிர்முனையில பேசினவரு, சார் பக்கத்து வீட்டுல ஒரு மர்டர் ஆகிடுச்சு, கொஞ்சம் சீக்கிரம் வாங்கன்னு பதற்றத்தோட சொல்லி இருக்காரு. அந்த நபருடைய குரல்ல தெரிஞ்ச பதற்றத்தை வச்சு பார்த்தா ஏதோ ஒரு பெரிய சம்பவம் தான் நடந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிட்ட போலீஸ்காரங்க அடுத்த நொடியே மர்டர் நடந்த திருவண்ணாமலை வணக்கம்பாடிக்கு போயிருக்காங்க. அங்க நடு வீட்டுல மண்டை உடைக்கப்பட்டு ரத்த வெள்ளத்துல ரண கொடூரமா உயிரிழந்து கிடந்த 37 வயசான தாட்சாயினியை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்ச போலீஸ் அவங்கள யார் இப்படி பண்ணது, என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க விசாரணையில இறங்குனாங்க. அப்போ சடலத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்து அம்மா அம்மான்னு சொல்லி அழுதுகிட்டு இருந்த 17 வயசான சிறுவன் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. தம்பி என்ன ஆச்சு, வீட்டுல என்ன நடந்தது, உங்க அப்பா எங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுலதான் தாட்சாயினிக்கு என்ன நடந்துச்சுங்கிற விஷயமே தெரிய வந்திருக்குது. வணக்கம்பாடியை சேர்ந்த துரை தாட்சாயினி தம்பதிக்கு கல்யாணமாகி இப்போ 17 வயசுல ஒரு மகன் இருக்கான். சொந்த நிலத்துல விவசாயம் பார்த்து மனைவி மகனோட சந்தோஷமா வாழ்க்கையை நடத்திட்டு வந்த துரைக்கு அதே ஊர்ல 2-3 பெண்களோட இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டிருக்கு. இந்த விஷயம் தாட்சாயினிக்கு அப்ப தெரியல. வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்ததும் போனும் கையுமாவே இருந்திருக்காரு துரை. எப்போதும் இவர் இப்படி இருக்க மாட்டாரே, அப்படி யார் கூட தான் அவர் பேசுறாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக துரை தூங்கினதுக்கு அப்புறம் அவருடைய மொபைலை எடுத்து பார்த்த தாட்சாயினி நொறுங்கி போயிட்டாங்க. துரை பல பெண்களோட நெருக்கமா இருக்கிற போட்டோக்களை பார்த்து அதிர்ச்சி ஆகியிருக்காங்க. அதுக்கு பிறகு மொபைல்ல இருந்த போட்டோஸ்களை காட்டி துரை கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காங்க. அதனாலேயே கணவன் மனைவி இடையில தினமும் சண்டை வந்துட்டே இருந்திருக்கு. அதோட மது பழக்கத்துக்கும் அடிமையான துரை வீட்டுக்கு பணம் கொடுக்காம தினமும் குடிச்சிட்டு போதையிலேயே இருந்திருக்காரு. இல்லீகல் ரிலேஷன்ஷிப், குடின்னு எல்லா கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையான கணவரை நினைச்சு தாட்சாயினி கொஞ்ச நாட்களாவே மன உளைச்சல்ல இருந்திருக்காங்க. நாட்கள் போக போக நம்ம இப்படியே இருந்தா மகனுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிடும்னு நினைச்ச தாட்சாயினி வேலைக்கு போக முடிவு பண்ணியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கிற தாட்சாயினி செங்கம் மேல் புழுதியூர்ல இருக்கிற கார் கம்பெனியில 7 மாசத்துக்கு முன்னாடி வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அதுல வர மாத வருமானத்தை வச்சுதான் மகனுடைய படிப்பு செலவு எல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல கணவனை எப்படியாவது திருத்திடணும்னு கோவிலா போய் பரிகாரங்களை முடிச்சிட்டு சாலையில நடந்து வந்துட்டு இருந்தப்போ துரை ஒரு பொண்ணோட பைக்ல போனதை பார்த்து நிலை குலைஞ்சிட்டாங்க. வீட்டுக்கு வந்த துரை கிட்ட என்னை இப்படி ஏமாத்திட்டியேன்னு கோபத்துல கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன நீ கண்ட்ரோல் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத, இஷ்டம் இருந்தா இரு,
இல்லனா உன் மகனை கூப்பிட்டுக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுன்னு தாட்சாயினி கிட்ட எகிரி இருக்காரு. கணவரை பிரிஞ்சு தனியா வாழ்ந்தா ஊர் உலகம் தப்பா பேசும்னு துரை கூடவே இருந்திருக்காங்க தாட்சாயினி. இதுக்கு நடுவுல கார் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்த மனைவி மேல துரைக்கு சந்தேகம் வந்திருக்குது. நீ வேலைக்கு தான் போறியா இல்ல வேற எங்கேயாவது போறியா, தினமும் சீவி சிங்காரிச்சுக்கிட்டு போறியன்னு கேட்டு தாட்சாயினிய வாய்க்கு வந்தபடி பேசுனது மட்டும் இல்லாம கண்மூடித்தனமா நடந்துகிட்டதால அன்னைக்கு காலையில வீட்டுல பெரிய கலேபரமே நடந்திருக்குது. அதனால வேலைக்கு கிளம்பின தாட்சாயினி லீவ் போட்டிருக்காங்க. சாயங்காலம் மூக்கு முட்டை குடிச்சிட்டு துரை வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ திரும்பவும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்திருக்குது. எந்த பொண்ணுகிட்டையும் பேசக்கூடாது பழகக்கூடாதுன்னு தாட்சாயினி சொல்ல, அப்படியெல்லாம் இருக்கவே முடியாதுன்னு துரை பதிலுக்கு கத்தன்னு வீடே ரணகளமாயிருக்குது. அப்போ தலைக்கேறின போதையில இருந்த துரை, நீ வெளியாண்களோட தகாத உறவுல இருந்துதானே சம்பாதிக்கிறன்னு கேட்டு காது கூசுற அளவுக்கு பேசியிருக்காரு. அதை கேட்டதும் கொந்தளிச்ச தாட்சாயினி சத்தம் போட்டு கத்தவே 2 பேருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. அதுல ஆத்திரம் அடைஞ்ச துரை வீட்டுல கிடந்த உருட்டு கட்டையை எடுத்து தாட்சாயினி தலை மேல ஒரே போடா போட்டிருக்காரு. அதுல அதிகப்படியான ரத்தம் வெளியேறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தாட்சாயினியுடைய மகனும் சொந்தக்காரங்களும் கொடுத்த புகாரை வச்சு தலைமறைவாய் இருந்த துரையை அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளிட்டாங்க. மொட்டை மாடிக்கு தூங்கச் சென்ற நபர் மறுநாள் காலையில் வெகு நேரமாகியும் எழுந்து வராததால் சந்தேகமடைந்த மகன், மொட்டை மாடிக்கு சென்று பார்த்தபோது இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடந்த தந்தை, மொட்டை மாடியில் படுத்திருந்தவரை இரவோடு இரவாக அடித்தே கொன்றது யார்? கொலைகாளி சிக்கினானா? நடந்தது என்ன? நைட்டு மொட்டை மாடிக்கு தூங்க போன அப்பா இன்னும் எழுந்திருச்சு வரலையேன்னு மகன் மோகன்தாஸ் மாடிக்கு போய் பார்த்திருக்கான். ஆனா அங்க தன்னுடைய அப்பா ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்ததை பார்த்து ஒரு நிமிஷம் கதி கலங்கி போய் நின்னு இருக்கான். மோகன்தாஸ் திடீர்னு கத்தி கூச்சல் போட்டதும் கீழே இருந்த எல்லோரும் பதறி அடிச்சு மேல ஓடி வந்திருக்காங்க. சத்தம் கேட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஓடி வந்திருக்காங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துல சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு விசாரணையை ஸ்டார்ட் பண்ணாங்க. புதுக்கோட்டை பொன்னமராவதி பக்கத்துல உள்ள சங்கம்பட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் கணேசன். 36 வயசான இவரு அங்க உள்ள ஒரு ஹோட்டல்ல புரோட்டா மாஸ்டரா வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவருக்கு பொன்னழகுங்கிற மனைவியும் 16 வயசுல மோகன்தாஸ், 10 வயசுல தீபக், 8 வயசுல டர்மித் ஆகிய 3 மகன்களும் 14 வயசுல மோனிகாங்கிற மகளும் இருக்காங்க. கணேசனுடைய அப்பாவும் அம்மாவும் அதே வீட்டுல தான் குடியிருந்துட்டு இருக்காங்க. மது பழக்கத்துக்கு அடிமையான கணேசன் தினமும் குடிச்சிட்டு வந்து வீட்டில் உள்ள அப்பா அம்மா மனைவி பிள்ளைங்களை தகாத வார்த்தைகளால பேசி தகராறு பண்ணிட்டே இருந்திருக்காரு. 4 பிள்ளைங்க இருக்காங்க. அவங்கள நல்லா படிக்க வச்சு கரை சேர்க்கிற வழியை பார்க்காம இப்படி தினமும் குடிச்சிட்டு வந்தா சரியா? கொஞ்சமாவது பொறுப்போட நடந்துக்கோன்னு கணேசுடைய அப்பா கிருஷ்ணன் தன்னுடைய மகனை பல முறை கண்டிச்சிருக்காரு. ஆனா யார் சொல்றதையும் காதுல வாங்காத கணேசன் தினமும் மது குடிச்சிட்டு வந்து வீட்டுல அலப்பறை பண்ணிட்டு இருந்திருக்காரு. பெத்த மகன்கள் முன்னாடி இப்படி குடிச்சிட்டு கலாட்டா பண்ணா உன்னை பார்த்து உன் பிள்ளைகளும் கெட்டு போயிட மாட்டாங்களான்னு சொல்லி பெத்தவங்க அறிவுரை சொல்லி பார்த்திருக்காங்க. ஆனா எதையுமே கண்டுக்காம மனம் போன போக்குல இஷ்டத்துக்கு இருந்திருக்காரு கணேசன். இவருடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாகிக்கிட்டே போயிருக்கு. வீட்டில் உள்ளவங்களை தகாத வார்த்தைகளால பேசினதோட மட்டும் இல்லாம பெத்த தாய் தந்தையில இருந்து கட்டுன மனைவி பிள்ளைகள்னு எல்லோரையும் மது போதையில கண்மூடித்தனமா அடிச்சு ரகளை பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஜூன் 7ஆம் தேதி நைட்டு ஃபுல் போதையில வீட்டுக்கு வந்த கணேசன் வழக்கம் போல எல்லோரையும் தப்பா பேசி கை நீட்டி அடிச்சு கலாட்டா பண்ணியிருக்காரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மொட்டை மாடிக்கு போய் படுத்து தூங்கியிருக்காரு.
அடுத்து வீட்டில் உள்ள மற்ற எல்லோரும் படுத்து தூங்கிட்டாங்க. ஆனா நம்ம மகன் தினமும் இப்படி குடிச்சிட்டு வந்து வீட்டில் உள்ள யாரையும் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறானேன்னு நினைச்சு மனம் வெம்பி இருக்காரு கணேசனுடைய தந்தை கிருஷ்ணன். மகனை பத்தின வேதனையில நைட்டு ஃபுல்லா தூக்கமே வராம தவிச்சிட்டு இருந்த கிருஷ்ணன் நடு ராத்திரி 3 மணிக்கு கையில இரும்பு கம்பியோட மொட்டை மாடிக்கு போயிருக்காரு. கை கால்கள் நல்லா இருக்கிறதால தானே தினமும் வெளியே போய் குடிச்சிட்டு வரான். காலை உடைச்சோம்னா எங்கேயும் போக முடியாம வீட்டிலேயே கிடப்பான்னு நினைச்சு மகனுடைய காலை உடைச்சிடணும்னு முடிவு பண்ணியிருக்காரு தந்தை கிருஷ்ணன். அதனால கையில இரும்பு கம்பியோட மாடிக்கு போயிருக்காரு. ஃபுல் போதையில படுத்திருந்த கணேசன் கால்ல இருந்து தலை வரைக்கும் பெட்ஷீட்டால மூடுனபடி படுத்து தூங்கிட்டு இருந்திருக்காரு. அதனால கிருஷ்ணனுக்கு தலை எது கால் எதுன்னு தெரியாம போயிருக்கு. கணேசனுடைய பக்கத்துல போன கிருஷ்ணன் காலுன்னு நினைச்சு கணேசனுடைய தலையில இரும்பு கம்பியாலேயே ஓங்கி அடிச்சிருக்காரு. இதுல கணேசனுடைய தலையில இருந்து ரத்தம் கொட்டி கொஞ்ச நேரத்திலேயே துடிதுடிச்சு உயிரிழந்துட்டாரு. சரமாரியா அடிச்சதுக்கு அப்புறம் தான் காலுக்கு பதிலா கணேசனுடைய தலையில அடிச்சிட்டோங்கிறது தந்தை கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு. மகன் இறந்துட்டான்னு தெரிஞ்சு பதற்றம் அடைந்த கிருஷ்ணன் எதுவுமே தெரியாத மாதிரி கீழே போய் படுத்து தூங்கியிருக்காரு. மறுநாள் காலையில கணேசனுடைய மகன் மோகன்தாஸ் மாடிக்கு போய் பார்த்தப்பதான் கணேசன் இறந்து கிடந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. மொட்டை மாடிக்கு போறதுக்கான படி வீட்டுக்கு வெளியே இருந்ததால வெளியாட்கள் யாராவது வந்து கணேசனை அடிச்சு கொன்னிருப்பாங்களோன்னு போலீஸ் முதல்ல சந்தேகப்பட்டாங்க. ஆனா அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் மற்றும் செல்போன் சிக்னலை வச்சு ஆய்வு பண்ணப்போ அன்னைக்கு நைட்டு வெளியாட்கள் யாருமே அந்த ஏரியாவுக்குள்ள வந்து போகலங்கிறது உறுதியாகி இருக்கு. அப்போ கண்டிப்பா அந்த ஏரியாவை சேர்ந்தவங்களோ இல்ல வீட்டுக்குள்ள உள்ளவங்களோ தான் கணேச கொன்னிருக்க முடியும்னு போலீஸ் ஸ்ட்ராங்கா நம்புனாங்க. அதனால முதல் கட்டமா வீட்டுல உள்ள எல்லோர்கிட்டையும் போலீஸ் தனித்தனியா விசாரணை நடத்த முடிவு பண்ணாங்க. கணேசனுடைய மனைவி மகள் மகன்கள் கிட்ட விசாரிச்சதுல போலீஸுக்கு சந்தேகப்படும்படியா எந்த தகவலும் கிடைக்கல. ஆனா கணேசுடைய அப்பா கிருஷ்ணன் கிட்ட விசாரிச்சப்போ போலீஸ் கேட்ட எந்த கேள்விக்கும் அவர் சரியா பதில் சொல்லாம முன்னுக்கு பின் முரணாவே பேசி இருந்திருக்காரு. இதனால போலீஸுக்கு அவர் மேல டவுட் அதிகமாகி இருக்கு. அடுத்து போலீஸ் துருவி விசாரிச்சதுல நான் தான் மகனை கொன்னுட்டனும் காலை உடைக்கணும்னு நினைச்சு அடிச்சதாவும் ஆனா பெட்ஷீட் மூடி இருந்ததால காலுன்னு நினைச்சு தலையில அடிச்சிட்டனும் கிருஷ்ணன் சொல்லி இருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. காட்டுப்பகுதியில் எரிந்த நிலையில் கிடந்த இளம் பெண்ணின் சடலம் முகம் முழுவதும் எரிந்து கரிக்கட்டையாக இருந்ததால் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாமல் திணறிய போலீஸ். சடலத்தின் கையில் இருந்த வளையலை வைத்து துப்பு துலக்கிய காவல்துறை. அடுத்தடுத்த விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி தகவல்கள். இளம் பெண்ணை தந்தையும் அண்ணனும் சேர்ந்து துடிக்க துடிக்க கொன்றது ஏன்? கொடூர சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது எப்படி? நடந்தது என்ன? உத்தரப்பிரதேச மாநிலம் முசாஃபர் நகர்ல இருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஒரு காட்டு பகுதியில பாதி எரிஞ்ச நிலையில ஒரு சடலம் கிடக்கிறதா போலீஸுக்கு தகவல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் போலீஸ் சம்பவ இடத்துக்கு போய் பார்த்தப்போ அது ஒரு பெண் சடலம்ங்கிறது தெரிய வந்திருக்குது. ஆனா முகம் முழுக்க எரிஞ்சு போய் இருந்ததால அவங்க யாரு என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது போலீஸுக்கு மிகப்பெரிய சவாலா இருந்திருக்கு. சடலத்தை சுத்தி செல்போனோ இல்ல வேற ஏதாவது பொருளோ கிடைக்குதான்னு செக் பண்ணி பார்த்தோம். போலீஸ் கைக்கு எதுவுமே சிக்கல. அந்த நேரத்துல சடலத்துடைய கையில வளையல் ஒண்ணு இருந்ததை போலீஸ் பார்த்திருக்காங்க. அந்த வளையலை வச்சுதான் இறந்து கிடந்தது யாரு என்னங்கிற மொத்த விவரத்தையும் போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. முதல் கட்டமா முசாஃபர் நகரை சுத்தி உள்ள போலீஸ் ஸ்டேஷன்கள்ல கடந்த ஒரு வாரத்துக்குள்ள இளம் பெண்ணை காணோம்னு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்திருக்காங்க. அப்பதான் 25 வயசான சரஸ்வதி மலியனுங்கிற பொண்ணை காணோம்னு அவங்க பெற்றோர் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அந்த கம்ப்ளைண்ட்டை ஆராய்ஞ்சு பார்த்த போலீஸ் சரஸ்வதி மலியனோட இன்ஸ்டா அக்கவுண்ட்ல இருந்து அவங்களுடைய போட்டோஸை எடுத்து பார்த்திருக்காங்க.
சடலத்தோட கையில இருந்த வளையலையும் போட்டோஸ்ல சரஸ்வதி மலியன் கையில இருந்த வளையலையும் ஒப்பிட்டு பார்த்தப்போ ரெண்டும் பக்காவா மேட்ச் ஆகியிருக்கு. எரிஞ்ச நிலையில சடலமா கிடந்தது சரஸ்வதி மலியன் தாங்கிறத உறுதிப்படுத்தின போலீஸ் அடுத்தது அவங்கள கொன்னு எரிச்சது யாருன்னு கண்டுபிடிக்க விசாரணையில இறங்குனாங்க. அப்பதான் இன்னும் பல அதிர்ச்சிகரமான தகவல்கள் வெளியே வந்திருக்குது. முசாஃபர் நகர் பக்கத்துல உள்ள ஒரு சின்ன கிராமம் தான் சரஸ்வதி மலியனுக்கு சொந்த ஊர். இவங்களுடைய அப்பா அம்மா சரஸ்வதி மலியனுக்கு 2019 கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா கல்யாணமான கொஞ்சம் மாதங்கள்லேயே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்து 2 பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் பெற்றோர் வீட்டில் இருந்த சரஸ்வதிக்கு 2022 2வது கல்யாணம் நடந்திருக்கு. ஆனா அந்த கல்யாண வாழ்க்கையும் சரஸ்வதிக்கு சந்தோஷமானதா அமையவே இல்லை. தம்பதிக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு சரஸ்வதி திரும்ப தன்னுடைய அம்மா வீட்டுக்கே போய் வாழ்ந்திருக்காங்க. சொந்த ஊர்லயே இருந்தா சொந்தக்காரங்க கல்யாண வாழ்க்கைய பத்தி பேசி பேசி மன உளைச்சலுக்கு ஆளாக்குறதா சொல்லி வெளியூருக்கு போக முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல குருகிராம்ல உள்ள ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை கிடைச்சதால சரஸ்வதி குருகிராம்ல தங்கியிருந்து அந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. இதுக்கு நடுவுல அதே கம்பெனில வேலை பார்த்த அமித் அப்படிங்கிற இளைஞர் கூட சரஸ்வதிக்கு பழக்கம் ஏற்பட்டு நாளடைவுல 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சரஸ்வதியும் அமித்தும் வெவ்வேறு சாதியை சேர்ந்தவங்க அப்படிங்கறதால சரஸ்வதியுடைய பெற்றோர் இவங்க காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. 2 முறை நீங்க அமைச்சு கொடுத்த வாழ்க்கை எனக்கு சரியாவே அமையல, இப்போ நானா என் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறேன், எங்களை சேர்த்து வைங்கன்னு சரஸ்வதி அவங்க அப்பா கிட்ட எவ்வளவோ கெஞ்சி பார்த்திருக்காங்க. ஆனா சாதி வெறி அவங்க கண்ணை மறைச்சிருக்கு. இதுக்கிடையில குருகிராம்ல தனியா வீடு வாடகைக்கு எடுத்து கல்யாணம் பண்ணிக்காமலேயே அந்த வீட்டுல அமித் கூட சரஸ்வதி லிவிங் டுகெதர்ல வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயம் சரஸ்வதியுடைய பெற்றோருக்கும் அண்ணனுக்கும் தெரிஞ்சு சரஸ்வதி கிட்ட பேசுறதையே நிப்பாட்டிட்டாங்க. கடந்த மே மாசத்துல இருந்துதான் சரஸ்வதி அமித் கூட ஒரே வீட்டுல வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. பெத்தவங்க நம்மளை ஒதுக்கிட்டாலும் நாம பெத்தவங்களை ஒதுக்க கூடாதுன்னு நினைச்ச சரஸ்வதி அடிக்கடி குருகிராம்ல இருந்து முசாஃபர் நகருக்கு போய் தன்னுடைய அப்பா அம்மா அண்ணனை சமாதானம் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனா அவங்க மனசு மாறவே இல்லை. அப்படிதான் மே 31ஆம் தேதி தன்னுடைய பெற்றோரை பார்க்கறதுக்காக சரஸ்வதி அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்போ வீட்டுல சரஸ்வதியுடைய அப்பா 55 வயசான ராஜ்வீர் சிங்கும் அண்ணன் 26 வயசான சுமித் சிங்கும் இருந்திருக்காங்க. நான் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டேன்னு என்கிட்ட பேசாம இருக்கீங்கன்னு சரஸ்வதி கோபமா கேட்டிருக்காங்க. அந்த அமித்துடைய உறவை கை கழுவிட்டு வா, நாங்க உன்னை ஏத்துக்கிறோம்னு ராஜ்வீர் சிங் சொல்லியிருக்காரு. இப்படியே 2 பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்துல வாக்குவாதம் முற்றி போய் ராஜ்வீர் சிங்கும் சுமித் சிங்கும் சேர்ந்து சரஸ்வதிய கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டாங்க. அடுத்து சுமித் தன்னுடைய ஃப்ரெண்டு குர்தியால் சிங்கை வர சொல்லியிருக்காரு. ராஜ்வீர் சிங், சுமித் சிங், குர்தியால் சிங் 3 பேரும் சேர்ந்து சரஸ்வதி சடலத்தை கார்ல வச்சு 5 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள ஒரு காட்டு பகுதிக்கு போய் அங்க சடலத்து மேல பெட்ரோலை ஊத்தி தீ வச்சு கொளுத்தி இருக்காங்க. அடுத்து 2 நாள் கழிச்சு சரஸ்வதியை காணோம்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்து எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிருக்காங்க. ஆனா வளையலை வச்சு அது சரஸ்வதியுடைய சடலம் தாங்கிறத கண்டுபிடிச்ச போலீஸ் ஊருக்குள்ள வந்து விசாரிச்சப்போ சரஸ்வதி கொஞ்ச நாளா அமித்ங்கிறவர் கூட திருமணம் ஆகாமலேயே ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருந்த விஷயமும், இதனால சரஸ்வதியுடைய அப்பாவும் அண்ணனும் கோபமா இருக்கிற விஷயமும் போலீஸுக்கு தெரிய வந்திருக்குது. அதே மாதிரி சரஸ்வதியுடைய செல்போன் கடைசியா அவங்க அப்பா வீட்டில தான் ஆன்ல இருந்திருக்கு. இதை எல்லாத்தையும் வச்சு ராஜ்வீர் சிங் மேல போலீஸுக்கு சந்தேகம் ஸ்ட்ராங் ஆகியிருக்கு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நடத்தின கிடுக்குப்பிடி விசாரணையில சரஸ்வதிய கொன்னு சடலத்தை எரிச்சதை ஒத்துக்கிட்டாரு. விசாரணைக்கு அப்புறம் ராஜ்வீர் சிங்கையும் அவருடைய பையன் சுமித் சிங்கையும் அரெஸ்ட் பண்ண போலீஸ் தலைமறைவா இருக்கிற குர்தியால் சிங்கை தேடிக்கிட்டு இருக்காங்க. மூத்த மகள்
உடலை கையில் தூக்கிக் கொண்டு அழுதபடி காவல் நிலையத்திற்கு சென்ற இளைஞர். கணவனுக்கும் குழந்தைகளுக்கும் மனைவியை டீயில் விஷமாத்திரையை கலந்து கொடுத்த கொடூரம். மருத்துவமனையில் உயிருக்கு போராடும் இளைய மகள். கொலைகாரியிடமிருந்து அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பியதாக கண்ணீர் வடித்த கணவன். கணவனையும் குழந்தைகளையும் கொலை செய்ய திட்டம் தீட்டியதற்கு என்ன காரணம்? கொலை முயற்சிக்கான பின்னணி என்ன? கர்நாடகா மாநிலம் ஹாசன்ல நடந்த ஒரு சம்பவம் தான் அந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லா நியூஸ் சேனல்களுடைய தலைப்பு செய்தியா மாறியிருக்கு. எங்க திரும்பினாலும் அதை பத்தின பேச்சுதான். அழகான 2 பெண் பிள்ளைகளை கொலை பண்றதுக்கு அந்த பொண்ணுக்கு எப்படிதான் மனசு வந்ததோ, அந்த பையன் அழுகிறத பார்த்தா மனசே வலிக்குது. அந்த கொடூர காரிய சும்மா விடாம கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய வாயில இருந்தும் வந்திருக்கு. ஹாசன்ல இருக்கிற கேரளார் அப்படிங்கிற சின்ன கிராமத்தை சேர்ந்தவர் 38 வயசான கஜேந்திரா. இவருக்கும் பக்கத்து ஊரை சேர்ந்த 33 வயசான சைத்ராங்கிற பொண்ணுக்கும் கல்யாணமாகி 11 வருஷம் ஆகுது. இந்த தம்பதிக்கு இப்போ 8 வயசுல ஒரு மகளும் 10 வயசுல இன்னொரு மகளும் இருக்காங்க. கஜேந்திரா பிரைவேட் கம்பெனில சூப்பர்வைசரா வேலை பார்த்துட்டு வராரு. வீட்டில் இருந்த சைத்ராவுக்கு எதிர் வீட்டில் இருந்த புனித்துங்கிற இளைஞர் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. இந்த பழக்கம் நாளடைவில் தகாத உறவா மாறி 2 பேரும் நெருக்கமா இருந்திருக்காங்க. கஜேந்திரா வேலைக்கு போனதுக்கு அப்புறம் புனித்த வீட்டுக்கு கூப்பிட்டு தனிமையில இருந்திருக்காங்க சைத்ரா. மகள்கள் 2 பேரையும் வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு புனித்தோட பல இடங்களுக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. குழந்தைகள் சோறு தண்ணி இல்லாம பட்னியில வாடி இருக்காங்க. இதே மாதிரி தினமும் பண்ணிட்டு இருந்த சைத்ரா கஜேந்திரா கண்ணுல கையும் கழவுமா மாட்டி இருக்காங்க. இரவு 7 மணிக்கு வேலையை முடிச்சிட்டு கஜேந்திரா பைக்ல வந்துட்டு இருந்தப்போ சோன்னு மழை வந்திருக்கு. அதுக்காக பைக்கை ஓரங்கட்டி நின்னு இருக்காரு. அப்போ மனைவி சைத்ரா புனித்த கட்டி பிடிச்சபடி அந்த மழையில பைக்ல போனதை பார்த்திருக்காரு. மனைவி வேற ஒருத்தன் கூட போகிறத பார்த்ததும் நொறுங்கி போன கஜேந்திரா நேரா வீட்டுக்கு போயிருக்காரு. வீட்டுல மகள்கள் 2 பேரும் பசியில அழுதுட்டு இருந்ததை பார்த்ததும் கஜேந்திராவுக்கு கண்ணுல இருந்து சாரை சாரையா கண்ணீர் கொட்டியிருக்கு. அதுக்கு பிறகு மழையில நனைஞ்சபடி வீட்டுக்கு வந்த சைத்ராவை கண்டிச்சிருக்காரு. 2 பெண் பிள்ளைகள் இருக்காங்க, அந்த ஞாபகம் கொஞ்சம் கூட இல்லாம எதிர் வீட்டுக்காரன் கூட சுத்திட்டு இருக்கியான்னு கேட்டு சர மாரியா அடிச்சிருக்காரு. ஒரு கட்டத்துல சைத்ராவை டைவர்ஸ் பண்றதுக்கு முடிவெடுத்த கஜேந்திரா மகள்களுடைய எதிர்காலத்துக்காக அந்த முடிவை மாத்திக்கிட்டாரு. அதுக்கப்புறம் பெரியவங்க எல்லோரும் சமாதானப்படுத்தி கஜேந்திராவை சைத்ராவோட சேர்த்து வச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் சைலண்டா இருந்த சைத்ராவுக்கு அதே கிராமத்துல இருக்கிற எக்ஸ் லவ்வரான சிவராஜ் கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. ஏற்கனவே புனித்தோட இருந்தது வீட்டுக்கு தெரிய வந்து பிரச்சனையானதால சிவராஜ் கூட பார்த்து பழகி இருக்காங்க சைத்ரா. இரவு கஜேந்திரா தூங்குனதுக்கு அப்புறம் சிவராஜோட நிர்வாணமா பேசிட்டு இருந்திருக்காங்க. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா 2 பேரும் போன்ல மணிக்கணக்கா பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விஷயமும் கஜேந்திராவுக்கு தெரிஞ்சு சைத்ரா கிட்ட பயங்கரமா சண்டை போட்டிருக்காரு. சைத்ரா கிட்ட இருந்து செல்போனை பிடுங்கி வச்சுக்கிட்டு இனிமே நீ எந்த பசங்க கிட்டையும் பேசக்கூடாதுன்னு சொல்லி மனைவிய கண்டிச்சிருக்காரு. ஆனா சைத்ரா தன்னுடைய கணவன் சொன்னதை ஒரு பொருட்டாவே மதிக்கல. ஏற்கனவே எதிர்த்து வீட்டுக்காரனுடைய இருந்த சவகாசம் முடிஞ்சு இப்போ புதுசா எக்ஸ் லவ்வரான கொலை வெறியில இருந்த கஜேந்திரா கோபத்துல மனைவிய கண்மூடித்தனமா அடிச்சிருக்காரு. உடனே சைத்ரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கணவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. சைத்ரா கொடுத்த கம்ப்ளைண்டோடைய அடிப்படையில கணவன் மனைவிய ஸ்டேஷனுக்கு வர சொல்லி விசாரிச்சிருக்காங்க போலீஸ். இப்போ உள்ள காலத்துல கணவன் மனைவிக்குள்ள இப்படி சண்டை வர்றது சகஜம்தான், கொஞ்சம் அனுசரிச்சு போங்க, அப்பதான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு போலீஸ்காரங்க அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. கஜேந்திரா கூட வாழவே மாட்டேன்னு பிடிவாதமா சொன்னவங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கணவர் கூட சேர்ந்து வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. ஆனா சைத்ராவுடைய திட்டமே வேற. சம்பவத்தன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்த கஜேந்திராவுக்கும் வீட்டில இருந்த தன்னுடைய 2 மகள்களுக்கும் டீ போட்டு கொடுத்திருக்காங்க சைத்ரா. டீயில சர்க்கரையை போடுறதுக்கு முன்னாடியே விஷ மாத்திரைய கலந்திருக்காங்க.
இது தெரியாம சைத்ராவுடைய 8 வயது மகள் டீ குடிச்சதும் கொஞ்ச நேரத்திலேயே மயங்கி விழுந்திருக்காங்க. உடனே அதை பார்த்ததும் பதறின கஜேந்திரா குழந்தைய தூக்கிக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி இருக்காரு. அங்க சிறுமியை பரிசோதிச்ச மருத்துவர்கள் குழந்தை கடைசியா என்ன சாப்பிட்டாங்கன்னு கேட்கவே டீ தான் டாக்டர் குடிச்சாங்கன்னு சொல்லியிருக்காரு கஜேந்திரா. அதுல விஷ மாத்திரை கலக்கப்பட்டிருக்குன்னு மருத்துவர்கள் சொன்னதும் கஜேந்திரா ஆடி போயிட்டாரு. உடனே அங்கிருந்து நேரா கிளம்பி வீட்டுக்கு போன கஜேந்திரா கிச்சன்ல அலசி ஆராய்ஞ்சிருக்காரு. அப்போ அலமாரி மேல ஏதோ மாத்திரை மாதிரி இருந்திருக்கு. அதை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கிற மெடிக்கல்ல காட்டி என்ன மாத்திரைன்னு கேட்டப்பதான் அது விஷ மாத்திரை அப்படிங்கிறது கஜேந்திராவுக்கு தெரிய வந்திருக்குது. அதுக்கு பிறகு வீட்டுல இருந்த சைத்ராவை அடிச்சு கேட்டப்பதான் கள்ள காதலுக்காக கணவன் குழந்தைகளுக்கு சைத்ரா டீயில விஷத்தை கலந்து கொடுத்தது அம்பலமாகி இருக்கு. அந்த டீயை குடிச்ச 8 வயது சிறுமிக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க. கணவர் கஜேந்திரா கொடுத்த புகாரை வச்சு வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் சைத்ராவை அரெஸ்ட் பண்ணி சிறையில தள்ளி இருக்காங்க. தோட்டத்து வீட்டிற்குள் கொடூரமான முறையில் உயிரிழந்து கிடந்த மூதாட்டி. குற்றவாளிகளை பற்றி எந்தவித தடயமும் கிடைக்காமல் திணறிய காவல்துறையினர். கூடவே இருந்து குழி பறித்த 2 கொடூரங்கள். மூதாட்டியின் வாயை கிழித்து கொடூரமாக கொன்ற அந்த அரக்கன்கள் யார்? சம்பவம் நடந்த 2 நாட்களுக்கு பின் கொலையாளிகள் சிக்கியது எப்படி? நடந்தது என்ன? 2 நாளைக்கு முன்னால நள்ளிரவு நேரத்துல தோட்டத்து வீட்டுல தனியா இருந்த 67 வயசான மூதாட்டி சாமியாத்தால் வாயிலேயே அரிவாளால கொடூரமா வெட்டி கொலை செய்யப்பட்டாங்க. மூதாட்டி வீட்டு பக்கத்துல சிசிடிவி கேமரா இல்லாததால கொலையாளிகளை கண்டுபிடிக்கிறதுல சிக்கல் ஏற்பட்டுச்சு. அதனால சித்தம்பூண்டி 4 ரோட்ல இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு பண்ணிருக்காங்க போலீசார். அதுல ஜூபிட்டர் பைக்ல 2 இளைஞர்கள் குளத்துப்பாளையம் சாலைக்கு போற காட்சி பதிவாகி இருந்துச்சு. அதுல ஒரு இளைஞரை பார்த்த மூதாட்டியுடைய மகள் கிருஷ்ணவேணி, இந்த நபர் எங்க தோட்டத்துல வேலை செஞ்சவன் தான், கூட இருக்கிற இளைஞர் யாருன்னு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மூதாட்டி தோட்டத்துல வேலை செஞ்ச ஆனந்த்ராஜுங்கிற இளைஞருடைய செல்போன் எண்ணை வச்சு தேடுதல் வேட்டையில இறங்குனாங்க போலீசார். அப்போ கரூர் குளித்தலையில ஆனந்த்ராஜ் பதுங்கி இருந்தது தெரிய வந்திருக்குது. அடுத்து அங்க போன போலீசார் ஆனந்த்ராஜை மடக்கி பிடிச்சு விசாரிச்சிருக்காங்க. அப்பதான் மூதாட்டிய கொலை செஞ்சதுக்கான காரணமே தெரிய வந்திருக்குது. நாமக்கல் குளத்துப்பாளையத்துல உள்ள தோட்டத்து வீட்டுல இருந்த மூதாட்டி கிட்ட போய் வேலை ஏதாவது இருந்தா கொடுங்கம்மான்னு ஈரோடு தாளம்பாடியை சேர்ந்த ஆனந்த்ராஜ் கேட்டிருக்கான். என்ன வேலை கொடுத்தாலும் செய்வியான்னு மூதாட்டி கேட்டப்போ எல்லா வேலையும் செய்வன்னு சொன்ன ஆனந்த்ராஜ தன்னுடைய தோட்டத்திலேயே தங்க வச்சிருக்காங்க சாமியாத்தாள். வேலை பார்க்க ஆரம்பிச்ச கொஞ்ச நாள்லேயே தோட்டத்துல உள்ள தேங்காய், இளநீர், தென்னை மட்டை, வாழைன்னு விலை பொருட்களை திருடி காசு பார்க்க ஆரம்பிச்சிருக்கான் ஆனந்த்ராஜ். முதல் நாள் இரவு நிறைய தேங்காய் இருக்கிற தென்னை மரத்துல மறுநாள் இளநீரும் தேங்காயும் குறைஞ்சதை கவனிச்ச சாமியாத்தால் நைட்ல யாரோ தேங்காயை திருடுறாங்க, அவனை கையும் களவுமா பிடிச்சு போலீஸ்ல கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மூதாட்டி சொன்னதை பெருசா எடுத்துக்காத ஆனந்தராஜ் அன்னைக்கு நைட்டே தேங்காய் பறிச்சிருக்கான். அதை பார்த்த சாமியாத்தால் உனக்கு தங்க இடம் கொடுத்து சாப்பாடும் போட்டு என் பேர மாதிரி பார்த்துக்கிட்டேன், அப்படி இருந்தும் உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் பண்றியான்னு கத்துனதோட தன் மகள் கிருஷ்ணவேணிக்கு தகவல் கொடுத்து வீட்டுக்கு வர வச்சு ஆனந்த்ராஜ் தேங்காய் திருடுனதை பத்தி சொல்லியிருக்காங்க. அடுத்து சாமியாத்தாலும் அவங்க மகளும் சேர்ந்து மரியாதையா வெளியே போயிருன்னு ஆனந்த்ராஜ அடிச்சு விரட்டியிருக்காங்க. சில நாள் கழிச்சு சாமியாத்தாளுக்கு ஃபோன் பண்ணின ஆனந்த்ராஜ், என்னையவே வேலையை விட்டு தூக்கிட்டீங்க, என்னோட சம்பள பாக்கியை மட்டும் ஏன் வச்சிருக்கீங்க, தந்துருங்கன்னு கேட்டிருக்கான். என்னுடைய தோட்டத்து தேங்காயை வித்து பணம் பார்த்ததுக்கு நீதான் எனக்கு காசு தரணும்னு சொன்ன மூதாட்டி சம்பள பாக்கி கேட்டு தோட்டத்து பக்கம் காலை வச்ச, அவ்வளவுதான்னு மிரட்டி இருக்காங்க. அதை கேட்டு டென்ஷன் ஆன ஆனந்த்ராஜ் தாளவாடியில உள்ள தன்னுடைய ஃப்ரெண்டு அஜித் குமாருக்கு ஃபோன் பண்ணி, அந்த கிழவி சாமியாத்தால கொலை பண்ணாதான் என்னுடைய ஆத்திரமே அடங்கும், அசிங்கப்படுத்தி வேலையை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு சொல்லியிருக்கான்.
நண்பன் சொன்னா மறு வார்த்தையே இல்லைங்கிற மாதிரி அஜித் குமாரும் மூதாட்டிய கொல்ல சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்கான். நைட்டோட நைட்டா அஜித் குமாரும் ஆனந்தராஜும் ஜூபிட்டர் பைக்ல மூதாட்டி வீட்டுக்கு போயிருக்காங்க. ஆனந்தராஜை பார்த்ததும் அதிர்ச்சியான சாமியாத்தால் தன்னுடைய மகளுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மற்ற உறவினர்களுக்கும் ஃபோன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஆத்திரத்துல மூதாட்டியுடைய வாயிலேயே அரிவாளால வெட்டி இருக்கான் ஆனந்தராஜ். அடுத்து 2 பேரும் அங்க இருந்து தப்பிச்சு குளித்தலைக்கு ஓடி போயிருக்காங்க. தேடுதல் வேட்டையில ஈடுபட்ட தனிப்படை போலீசார் 2 நாளைக்கு பிறகு ஆனந்தராஜையும் அஜித் குமாரையும் கைது பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவில்.